நூடுல்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு தடவை செய்து பாருங்க. குடமிளகாயும் கோழியோட சதையும் காளானும் வச்சு இந்த மாதிரி டொமேட் அதாவது தக்காளி சோஸ் அதையும் வச்சு இந்த மாதிரி செய்து பாருங்க. அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்கும். வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம். மிக மிக சுலபம். அடுப்பில் சட்டி வச்சுட்டு நான் ஒரு துண்டு பட்டர் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் காளானை 4 வெட்டி வச்சிருக்கிறேன். இந்த காளான் நிறமே அப்படித்தான், அப்படி கழுவி போட்டு 4 வெட்டி வச்சிருக்கு. இதோட கொஞ்சம் உப்பு போடுவோம். உப்பு போட்டுட்டு வடிவா இந்த மாதிரி கிளறுவோம். சரியா? இந்த மாதிரி கிளறி போட்டு ஒரு சின்ன கரண்டி அளவு ஒரு கரண்டி அரைக்குறையா காஞ்சமெல்லாம் இருக்குல்ல அதை எடுத்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து அப்படி கிளறி போட்டு எடுத்துடணும். எடுத்து போட்டு அதே சட்டியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சோண்டு நச்சீரகம் போட்டுட்டு இப்போ வெங்காயம் பூண்டு குடமிளகாய் நான் பாதி குடமிளகாய் இந்த மாதிரி வெட்டி